எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கை என்று அன்னை தமிழை வணங்கி இங்கு வரி புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இந்த விழாவை சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் நமது ஒருங்கிணைப்பாளர் திரு யஷ்வந்தையா அவர்களுக்கும் நடுவர் உள்ளிட்ட இரு அணி தலைவர்கள் பேச்சாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தித்திக்கும் சர்க்கரை பொங்கல் வாழ்த்துக்களை உங்கள் மதுரை சத்யா அம்மா சொன்னாங்க இருங்க வாரேன் நட்சத்திர பேரழகி நட்சத்திர அரசி என்ன சொன்னீங்க ஒரு வெண்பொங்கலுக்கு இத்தனை உருட்டா உருட்டு அத தொட மாப்பிள்ளை சொல்லுங்க அத தொட மாப்பிள்ளை அந்த மாப்பிள்ளை பல்லு கட்டுமா அதாவது சக்கரை பொங்கல் தின்னா பல்லு கட்டுமா ஆத்தா ஓ வெண்பொங்கல தின்னவேல தூங்குறேன் ஆபீஸ்ல கூட நோளைய மாட்டீங்கறேன் தூங்குறேன் டெய்லி வெண்பொங்கல போட்டு போட்டு ஆத்தா ஆபீஸ்ல ஆபீஸ்ல தூங்குறதே போட்டு கொல்றாயா அப்படிட்டு அவங்க சொன்னாங்க வெண்பொங்கல்ல அரிசுவை உணவு இருக்கு அரிசுவையா அதுல தேன் இருக்கு சுவையா இருக்குன்றாங்கல அதுல அப்புறம் எதுக்கு அதுல குழம்பு தோண்டி அதுல சாம்பார் ஊத்தி அதுல மீன் சட்டாங்க ஏன் அடிக்கிற அம்மா நீங்க சொன்னீங்க ஏதோ வெண்பொங்கல் வந்து முட்டையே கொடுக்குது அம்மா முட்டை கொடுக்குது ஒரு முட்டை திங்க முடியாதுமா நல்லா நினைச்சுங்க சூப்பர்மா பேசுறாங்க வெண்பொங்கல் சும்மா வெறும் சோத்துல கலசிரத்தை முழுக்கி போட்டு இதுக்கு நெய்ய போட்டு அரை உப்பை போட்டு இந்த தின்னுனா எவன் ஏன் திப்பாங்க சூப்பரு சூப்பரு பொங்கல் அப்படின்னா என்ன பொங்குறது மனசா பொங்குறது அந்த பருப்பு பால் எல்லாமே பொங்குறது வெண்பொங்கல் எப்படி வைக்கிறது டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க நீங்க ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டீங்க அவங்க டெஸ்கிரிப்ஷனை கேக்குற ஒரே ஆளு நடுவுல ஒருத்தர் தான் வேற யாருமே கேட்க மாட்டாங்க ஏன்னா ரோட்ல போறவங்க சொல்லிடுவாங்க இந்த வெண்பொங்கல் செய்ய தெரியாதா அது மதுரையில இது ஒரு பெரிய அதிசயமா என்ன அம்மா அந்த பொங்கலுக்கு முன்னுக்கு நம்ம கூரைப்பூ சொருகிறோம் பாத்தீங்களா அது எது தெரியுமா அது ஒரு பெரிய கிருமி நாசினியா இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த பொங்கலை சுத்தி கழுத்துல அழகா ஒரு மஞ்சள் கட்டுறோம் பாத்தீங்களா அது எதுக்கு தெரியுமா அது வெண்பொங்கல்காரங்களுக்கு தான் தெரியாது ஏன்னா அதை கட்டி வச்சாதானே தெரியும் நம்ம சக்கரை பொங்கல் வைக்கிறப்ப அதை கழுத்துல கட்டி வைப்போம் மங்களகரமானது திருமகன் வாசம் செய்யக்கூடியது அதுக்காகத்தான் மனுஷர் கழுத்துல அந்த மஞ்சள் கட்டிட்டு இருக்க முடியும் சக்கரை பொங்கல் அன்னைக்கு சக்கரை பொங்கல் வைக்கிற அன்னைக்கு வச்சா வீட்டுல செல்வம் நிறைய வரும் வெண்பொங்கல் சாப்பிட்டா இந்த மாதிரி தான் வருத்தம் இல்ல வருத்தப்படாத வாலிப சங்கம் திங்க தூங்க அவ்வளவுதான் உடம்பு வெயிட் வெயிட் காய்க்கோளாமே அங்க சூப்பர் சொன்னாங்க சக்கரை நோய் வரணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது சக்கரை நோய்னா வெள்ள சுகர்ல அது சாப்பிடணும் தான் நான் வந்து சக்கரை பொங்கல் தான் சாப்பிடுறேன் அதாவது சக்கரை பொங்கல் சாப்பிடுறேன் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு காலையில முதற்கொண்டு நான் பொங்கல் சாப்பிடுறேன் சக்கரை பொங்கல் சாப்பிட்டு தான் வந்தேன் சூப்பர் நடுவர் கொடுத்துருக்கலாம் நடுவர் கொடுத்துருக்கலாம் சாய் ஆமா கொடுத்தா ஒரு பக்கம் அம்மா இந்த பொங்கல் வைக்கிற பாத்தீங்களா அல்ல கிஸ்வி பொங்கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன பொங்கல் கஜோல் பொங்கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா கிஸ்வி பொங்கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா கஜோல் பொங்கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா கஜோல் பொங்கலா பிக் பாஸ் பொங்கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா பொங்கல் பேர் வைக்க முடியுமா நான் சொல்றேன் கிஸ்வி பொங்கல்னா கிஸ்மிஸ் பழம் நிறைய போட்டு பொங்கல் வைக்கிறதா கிஸ்மிஸ் பழம் கஜோல் பொங்கல்னா கேஷ்யூ நட் அது நிறைய போட்டு அழகா வைக்கிறது நமக்கு என்னது கஜோல் பொங்கல் பிக் பாஸ் பொங்கல்னா என்ன சொல்லுங்க பாப்பா பிக் பாஸ்ல நீங்க சொல்லுங்க பாப்பா பிக் பாஸ் சொல்லுங்க பிக் பாஸ்னா எங்கிட்டு போனாலும் ஓட முடியாது ஒளிய முடியாது அது கிட்டே தான் ஆகணும் அப்படிலாம்
வழி இல்ல. நீங்க ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அதான் அது பெண்கள். வெண்பொங்கலுக்கு தாமா அப்படியே நம்ம பிக் பாஸ் பொங்கல் எப்படின்னா அதுல பாசி பருப்பு இருக்குல்ல, பாஸ்னா பாசி பருப்பு. பிக் பாஸ். பாசி பருப்பு அதிகமா போட்டு பொங்கல் வைக்கிறது தான் பிக் பாஸ் பொங்கல். சூப்பர் சூப்பர் தெரியாம எதிரில சூப்பரா உட்கார்ந்து கண்டுபிடிச்சிருக்கீங்களே. ஆமா, எத்தனை நவரத்தினங்கள் நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம எல்லாருக்குமே நவரத்தினங்கள் தெரியும். வைரம், வைடூரியம், மரகதம் எல்லாமே. அதெல்லாம் ஒண்ணுக்கூட இந்த இங்க வெண்பொங்கல் மாதிரி சண்டை போட்டுருந்துச்சு. உடனே எனக்கு எங்களை மாதிரி சக்கரை பொங்கல் அணி மாதிரி வந்து கேட்டாங்க. நாங்க என்ன செய்யறோம், யார் பெருசு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்க, அதாவது யாரு போகும்போது சொல்றாங்களோ, நீங்க கொடுக்க போகும்போது சொல்றாங்களோ அவங்கதான் என்னது பெரிய ஆளு அப்படின்னு. சக்கரை உடனே பொங்கல். எல்லாரும் போனாங்க. எல்லாம் இன்னி வேணும் வேணும், இந்த இங்க சாம்பார் கேக்குறாங்க, சட்னி கேக்குறாங்க, மாலை கேக்குறாங்க. வெண்பொங்கல் இத்தோடு வெண்பொங்கலுக்கு 10 வரைக்கும் வச்சு சாப்பிடுறாங்க. நம்மால என்ன கேக்குறாங்க, எல்லாம் போய் கேக்குறாங்க, வைரம் கேக்குது, இன்னி வேணும் கடைசியில சிங்கிளா 9 என்ன தான் சொல்றாங்க, வரும். ஆமா, சிங்கிளா தான் வரும். ஆ பண்ணீங்க தான். கூட்டம் வருவா. நீங்க தான் ஆரம்பிச்சீங்க, நீங்க தான் முடிக்கணும். முடிச்சிருவா. நடுவர். இதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லை. நடுவரே. சரியா? அடுத்து கேக்குறேன். அதாவது என்ன சொன்னோம், மறந்து வச்சா நோட் பாயிண்ட். மறக்காது. இந்த மாதிரி பொங்கலை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப பாசி பருப்பு எல்லாமே சாப்பிடுறோம். நம்ம இந்த பொங்கல்ங்கிற தலைப்பை நம்ம இஸ்மத் ஐயா எதுக்கு கொடுத்தாங்கன்னா, இதுல இருக்கிற மருத்துவ பண்புகளை நம்ம அழகா எல்லாரும் சொல்லணும். நம்ம எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னு. ஏன் நம்ம புழுங்கரிசி விட்டுட்டு பச்சரிசியில